மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்காக செய்யற ஆட்சி. நாங்களே விளம்பர மாடல் ஆட்சி, அதை வந்து அக்செப்டே பண்றது கிடையாது. இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதோ வறுமை கோட்டு கீழே கொடுக்கறதோ வந்து கவர்மெண்ட் கொடுக்கல, அது அவர்களுக்காக சில பேர் உயிர் தியாகம் பண்ணி ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வந்து அது இவங்க நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இது ஏற்றப்பட்டதுனால அது அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இவங்க புதுசா வந்துட்டு எங்க ஆட்சி வந்தாலும் கொடுக்கறோம்லாம் கிடையவே கிடையாது. கொடுக்கணும் கொடுத்துதான் ஆகணும். ஒரு ரீசன் பொங்கலுக்கு வந்து இப்போ 3000 பணம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, 3000 பணம் ஓகே, 3 வருஷம் நீங்க கொடுக்கல, சரி ஓகே, 3 வருஷம் கொடுத்து எலெக்ஷன் பண்றீங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு 3000 ரூபாய், ஆனா சிட்டி முழுக்க ஓவர் நைட்ல கிட்ட 1000 கணக்குல ஓடிங்ஸ் வச்சாங்க. 3000 கொடுக்குறோம் 3000 கொடுக்குறோம். பொங்கல் செலவு என்னங்க 3000 ஓட்டுற முடிவு வச்சு என்ன 3000 பத்து சொல்லுங்க, பத்திரமா? நீங்க துணி ரேட் என்ன ஆகுது? பத்த போறது கிடையாது. இந்த வேஷ்டி சட்டையா 2க்கு 2 இன்ச்சில் வந்து சீல் அடிச்ச மாதிரி நாம கட்டுவோமா சொல்லுங்க? அவர் மட்டும் நல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து உதயநிதி வந்து இப்போ இன்பநிதி ஐயா உள்ள வந்துட்டாப்ல. அடுத்து இன்பநிதி பயிற்சி பாசறை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அவரை உத்வேகத்தோட போன வருஷத்துல இருந்து பயிற்சியா வந்து சினிமாக்குள்ள கொண்டு வர போறாங்க. அவங்களுடைய கழகத்துக்குடன் உடம்பிறப்பா இருக்கக்கூடிய டைரக்டரை வச்சு படம் பண்ணுங்க டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடிப்பு பயிற்சி போட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த வருஷம் இந்த வருஷம் பொங்கலுக்கு கூப்பிட்டு போட்டோ ஷூட் நடத்திக்கிறாங்க. நைட்டு 12 இப்போ இன்பநிதியை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க.